ஹலோ தம்பி. அண்ணே என்ன நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். கொஞ்ச நாள் பார்த்து வந்துட்டு இருக்கிறேன். உங்களாலும் இப்படி சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறேன். என்ன அப்படி என்ன உனக்கு சோகம்? எல்லாருக்கும் எல்லாருக்கும் சோகம் இருக்குதப்பா செய்யும். உனக்கு என்னப்பா சோகம் அப்படின்னு பரிமத்துக்கு உட்காந்துருக்க? இல்லைண்ணே, எப்போ பாரு யாரை பார்த்தாலும் குழந்தை இல்லையா ஒரே இதாக இருக்குது. யாரை கேட்டாலும் யார் ரூம் போனாலும் சரி, ஃப்ரெண்ட் ரூம் போனாலும் சரி, சொந்தக்காரன் போனாலும் சரி, குழந்தை இல்லையான்னு ஒரே என்ன வந்து இல்லைங்க. அது நடக்கும்போது எல்லாம் நடக்கும்பா. குழந்தை இல்லாட்டி என்ன? உன் முன்னாடி குழந்தைய நினைச்சு நீ இரு. கொண்டாட்டியா? ஏப்பா கல்யாணம் ஆகலைண்ணே, சத்தியமா கல்யாணம் ஆகலை. உண்மையில் தானே கல்யாணம் ஆகலைண்ணே. அப்புறம் கல்யாணம் ஆகாத உனக்கு எப்பறம் வந்து குழந்தை இருக்கியா குழந்தை இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாரும். அதைத்தானே தப்பாக கேட்குறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறது போல குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கு தோணுதுண்ணே. சரி பரவாயில்லப்பா. என்ன வயசாகுது உனக்கு? வர்ற 18ஆம் தேதி 10வது மாதம் 34 வயசுண்ணே. வெளிநாட்டு தானே வாழ்க்கை தானே வந்தா? ஆமாண்ணே, வெளிநாட்டில் இருக்கேன். 34 வயசு தானே ஆகுது. ஓ 34. ஆமாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கோம். பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? எனக்கும் தான் இருக்கு. எனக்கும் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை வருஷமா? உங்களுக்கு எத்தனை வயசு? கிட்டத்தட்ட 25 வருஷம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்பயிலேருந்து? 18 வயசுல பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ எத்தனை வயசு எனக்கு? 43 வயசு ஆகுது. இன்னும் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 48 வயசு. அப்பா நான் பொண்ணு வீட்டில் சொல்கிற மாதிரி நான் குறைச்சி நடிச்சிட்டு இருக்கிறேன்ப்பா. நீ என்னமோ உட்காந்துக்கிட்டு வந்து 40 வயசு எனக்கு தெரியாது எனக்கு. சரி உட்காருங்கண்ணா, நீங்களும் சேர்ந்து உட்காருங்கண்ணா. இல்லை உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்துருண்டா. மகனே 2 பேரும் இல்லை உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்துடும். இல்லைங்க, உன் கூட சேர்ந்து எனக்கு கல்யாணம் நடக்காரா? எனக்கு பொண்ணு பார்த்தாங்க. நான் பொண்ணு போட்ட வந்திருக்கேன். நான் போய் வாங்கிட்டு வரேன். யார் கொண்டு வந்திருக்கான்? ஹலோ காட்டுறீங்க, நானும் பார்க்குறேன்.